1996 தேர்தல் நேரத்தில் புரட்சி தலைவி அவருடைய ஆட்சியை அவரைய விமர்சித்து எழுதி அவர் மனசை துன்பப்படுத்தி அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்தேன். அவருடைய மனசை நான் ரொம்ப பாதிச்சிருந்தேன். அதெல்லாம் கடந்த பிறகு என்னுடைய புதல்வி ஐஸ்வர்யா கல்யாணம் போயஸ் கார்டன் எங்கள் வீட்லேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவை விருப்பப்பட்டதுனால அங்கேயே அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போயஸ் கார்டனில் பக்கத்திலேயே சிஎம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர் இருக்கும்போது அவருக்கு இன்விடேஷன் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. பட் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு நம்ம இன்விடேஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. சரி, முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே நெக்ஸ்ட் டே காலையில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ போயிட்டு இன்விடேஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி கல்யாணம் இருக்கு, சம்பிரதாயத்துக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும், சம்பிரதாயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டோம். பார்த்தாரு, இதே தேதியில் நம்ம கழகத்துடைய இன்னொரு தொண்டருடைய கல்யாணம் இருக்கு, பரவாயில்ல, நான் அதை போஸ்ட்போன் பண்ணிக்க சொல்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நான் நிச்சயமாக வர்றேன்னு சொன்னாங்க. சொன்னபடி கல்யாணத்துக்கு அவரே அவர் முன்னிலையில் அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பொன் மனசு கொண்ட புரட்சி தலைவி அவர்கள் எங்கள் கூட இல்லை. சில சிஷ்யர்கள் குருக்களையே மிஞ்சிடுவாங்க. அதில் புரட்சி தலைவர் ஒருத்தர். அவருடைய குரு ஆசான், அரசியல் ஆசான், வாழ்க்கையிலையும் அவருடைய ஆசானாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே அரசியலையும் சரி, அரசியல் சாதனையிலையும் சரி, அவரையும் மிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது மிகையாகாது. அவர் ஒரு டைமண்ட், அது ஒரு வஜ்ரம். பூமியில் அந்த கார்பன் இருக்கும், கார்பன் கெமிக்கல், அது அந்த வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் அது காலப்போக்கில் அது டைமண்டா மாறும். அதை எடுத்துட்டு தேய்ச்சி பாலிஷ் போட்டு 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 தான் அது டைமண்ட் மின்னுட்டு நம்ம கையில் வருது. ஸோ புரட்சி தலைவர்கள் கூட ஒரு டைமண்ட். இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அழுத்தப்பட்டு அவருடைய விமர்சனங்களால, இந்த வாழ்க்கையில அவர் பட்ட துன்பங்களால தேய்ச்சி ஒரு டைமண்ட் ஆகிட்டு அவர் நம்மளை விட்டு போயிருக்காங்க. அவர் போன பிறகு கோடானு கோடி தொண்டர்கள், மக்கள் அவருடைய கண்ணீரால ஒரு அஞ்சலியை செலுத்தி, கண்ணீராலேயே அவரை நினைத்து அந்த டைமண்ட், அந்த வஜ்ரம் ஒரு கோயில் வஜ்ரமா மெரினா பீச்சில் புரட்சி தலைவர் அவர் பக்கத்திலே ஒருங்கி கொண்டிருக்கு. 7 நாள் ஆகுது, லட்சக்கணக்கில் அங்கே பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா இது ஒரு சாதாரண மனிதனுடைய பவர் இல்லை, இது இறைவனுடைய ஆசீர்வாதம், அதோடைய பவர். 2 வயசுல அப்பாவை இழந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தும், சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை இல்லாமல் இருந்தும், அது எல்லாத்தையும் திறந்து 22 வயசுல அம்மாவை இழந்து அளவில்லா அழகு, அளவில்லா அறிவு, அளவில்லா பேரு, புகழ், எல்லா சௌகரியங்களும் இருந்து கல்யாண பாக்கியம் கிடைக்காம, உற்றார் உறவினர்கள் எல்லாம் இல்லாம தன்னந்தனியாக
அவரே சொன்ன மாதிரி அந்த கட்சி வந்து அவ்வளோ சாதாரண ஒரு கையில் வரல. அதுக்காக எவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை வந்து கட்டி காப்பாற்றி அதுக்கு எங்கேயோ கொண்டு போய் எத்தனையோ உதவிகளை செஞ்சு புரட்சி தலைவியா இருந்தார். அவர் அம்மா என்ற மக்களால் அழைக்கப்பட்டு கடைசி வரைக்கும் உடம்பு சரியில்லாத போது கூட இந்த தேர்தலில் தமிழ்நாடு பூரா என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணா கூட என்ன பண்ணாங்க. அது எல்லாத்தையும் மீறி தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போக கடைசி மினிட் வரைக்கும் அவர் வேலை செஞ்சுட்டே இருந்து ஒரு 10 மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கிட்ட 3 மாசம் குணமடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சு குணமடைச்சு டெஃபினெட்லி கொடநாட்டில் போய் கொஞ்சம் ஓய்வெடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் கொடநாடில் இந்த ஆண்டவருடைய நாடுக்கே போய் சேர்ந்துட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. துணிச்சல், எதிர்நீச்சல், சோதனைகளை வந்து சாதனை ஆக்குறது. எத்தனை இடைஞ்சங்கள் எத்தனை வந்தா கூட அதை சாதிச்சு நிற்கிறது. அவரை மாதிரி வந்து சோதனைகளை சாதனையாக்கிறவங்க யாருமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாடம். அவங்கிறத நம்ம கற்றுக்கணும். அவருக்கு நமக்கு ஒரு உதாரணம். பெண்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே நமக்கு எவ்வளவோ சோதனைகள் வருது. அவங்கள வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே நாம நடந்தா குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், சமுதாயத்தில் நாமளும் சந்தோஷமா நிம்மதியா பேரோட வாழுவோம். அவர் ஆத்மா எப்பவுமே பெரிய ஆத்மா, அது மகாத்மா ஆயிடுச்சு. அவருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் சோ ராமசாமி அவர்கள், என்னுடைய அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து பார்க்கவே முடியாது. மறைஞ்ச புரட்சி தலைவருக்கு நண்பர் கிடையாது. ஒரே ஒரு ரொம்ப 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 நெருங்கிய நண்பர்னு சொன்னா சோ ராமசாமி அவர்கள் தான். இவன் சச்சம்மா கூட ரொம்ப ஃப்ரெண்டு. சோ ராமசாமி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் இறந்த சரி 14 மணி நேரத்திலே அவரும் இறந்து போறாங்க அப்படின்னு நினைச்சா அது ஏதோ ஒரு உறவு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கு அப்படின்னு நல்லா தெரியுது. சோ ராமசாமி பற்றி சொல்லணும்னு சொன்னா அவர் வாச்சா காயா வாச்சா மனசா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்களோ அதுதான், என்ன நினைப்பாங்களோ அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்களோ அப்படிதான் நடந்துப்பாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.